என்னது இவ சொல்றதா உண்மையா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஷோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இந்த மக்களோட ஃபேவரட் இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் நிறைய ஷேர் பண்ணிருக்காரு. அதுல பல உண்மைகளை சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். அது என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் அவங்கள பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அதுல வீடியோ மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் லைக் பக்கம் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு பாருங்க. இல்லாட்டி கமெண்ட் கிட்ட இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இப்பதாங்க வரிசையா பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ பிக் பாஸ பத்தி கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய பிக் பாஸ பத்தி சொல்லியிருக்காரு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒருத்தரை பொழந்திருக்காரு. அது யார, அதெல்லாம் இந்த வீடியோல போக போக பாத்துடலாம். இந்த இன்டர்வியூ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாங்குக்காக. இது வரைக்கும் படத்துல வந்த சாங்குக்காக யாரும் இன்டர்வியூ எடுத்து நான் பார்த்ததுல தான் சொல்லணும். நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சாங்குக்காக இப்ப இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது என்ன சாங் கேட்டீங்கன்னா, ஆடினே இருப்பேன். அந்த சாங்காக இப்ப இன்டர்வியூ எடுத்திருக்காரு தான் சொல்லணும். இந்த இன்டர்வியூல நிறைய ஷேர் பண்ணிருக்காரு. இப்ப ஸ்டார்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை பாத்தீங்கன்னா இந்த சாங்குக்காக பிக் பாஸ்ல இருந்து 30 நாள்ல எலிமினேட் பண்ணி வெளில கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்காங்களா. அது பாத்தீங்கன்னா கானாவளத்தை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா பாவிகளா, ஒரு சாங்குக்காக 30 நாளே எலிமினேட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகும்போது சொல்லிட்டாங்க அதான் சும்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 ரன்னர் மணி ப்ரோவே சொல்லிட்டாங்க, நாங்க சும்மா தான், அவங்க வெளில வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா பாத்தீங்கன்னா மணி பாக்ஸ்ல வெளில வருவாங்க நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு மணி ப்ரோ சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸை பத்தி கானாவத் நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மணி பாக்ஸ் இடத்துல இருந்து ஃபேன்ஸ் மேல ரொம்ப ரொம்ப வருத்தத்துல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் அழுதுட்டாங்க. நான் தான் டைட்டில் வின்னர் சொன்னது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமே நேரத்தில் அழுதுருச்சு. அதுக்கு பிக் பாஸ் டீம் அண்ட் பிக் பாஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தான் சொல்லணும். பிக் பாஸ் டீம் மொத்தமா அழுதுட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப கானா ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மணி பாக்ஸ் எடுத்து கானா வினோத் சொன்னப்ப எல்லாத்துக்குமே ஷாக்கு. உள்ள இருந்தவங்க மட்டும் இல்ல, பிக் பாஸ் டீம் எல்லாத்துக்குமே ஷாக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவு ஒரு டாப்ல இருந்தாரு. டக்குன்னு மணி பாக்ஸ் எடுத்து எல்லாத்துக்குமே ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா வெளில இருந்தா நம்ம பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு நிறைய பேர் அழுதுட்டாங்க. சில பேருக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மனம் உடஞ்சு போய் தான் இருந்தாங்க. சோ அதே மாதிரி தான் இப்போ பாத்தீங்கன்னா அங்க பிக் பாஸ் டீமும் பிக் பாஸ்ல இருந்தவங்க, அந்த பிக் பாஸ் டீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாமே ரொம்ப இதே பண்ணிட்டாங்க சொல்லி. எனக்கு கிட்டத்தட்ட அவர் மணி பாக்ஸ் எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸே வந்தது, பிக் பாஸ் வாய்ஸே வந்தது. அந்த அளவுக்கு எல்லாமே வருத்தப்பட்டாங்களா. அதனால இப்ப ஃபேன்ஸுக்காக ஒன்று சொல்லியிருக்காரு, இனிமேல் தொடர்ந்து நான் படம் வரும், சாங்ஸ் வரும். இந்த சாங்ஸ் நான் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய சாங்ஸ் வரும், எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கானாவத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் மேன் போட்டு பொழந்துட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் மேன் எங்க போனாலும் உங்களை பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. நீங்க என்ன அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாரு என்னன்ட்டு அப்படி சொல்லி அந்த இன்டர்வியூவர் கேக்குறாங்க. அதுக்கு காலத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்றான்னு தெரியல, ஆனா நம்ம அவரை பத்தி பேசவே வேணாம். ஏன்னா உள்ள இருக்கவருக்கு இந்த கேம் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரும் நம்ம யாரும் தான். இது வரைக்கும் இப்ப அவர் என் கூட பேசினா கூட நான் பேசுவேன். ஆனா அவர் பாத்தீங்கன்னா என்ன பத்தி தான் இப்ப இன்டர்வியூ பேசிட்டு இருக்காரு. பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. அவர் தகுதி இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னாலதான் அவர் டைட்டில் வின்னர் ஆக போறான்னு சொன்னாரு, என்னாலதான் அவ்வளவு வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கத்தாலும் என்னால தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஏதோ சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஜாலியா இருக்கோமா அப்படி இருந்துட்டு போயிடணும். அவர் பாட்டுக்காச்சும் வளரிட்டு இருக்கட்டும். அந்த அளவுக்கு தான் இப்ப காணாமலத்தை தர்பூசணி பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். உண்மைதாங்க, தர்பூசணி பாத்தீங்க எல்லா இன்டர்வியூலையும் பாத்தீங்கன்னா காணாமலத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு என்னாலதான் வந்தாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுக்கு ஒரு நல்ல பதிலடி தான் இது. கானா வினோத்தே அவர் கிடக்காரு, அவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு, நம்ம எதுக்கு இது பாட்டு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கானாவத்தே சொல்லிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பாட்டு கானாவை தான் பாடணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் 7 ரன்னர் மணி ப்ரோவே சொல்லிட்டு இருந்தாராம். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கானாவில் தான் அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டை எப்படி எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கானாவத்து உள்ள இந்த பாட்டு செட்டப் எல்லாமே முடிஞ்சிருக்கு. டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கொரியோகிராஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்களாம். ஆனா எப்படா பாட்டே இல்லாம எப்படா கொரியோகிராஃப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாடல்ல பாட்டு பாடி அந்த பாட்டுல இங்க பாட்டு டான்ஸ் ஆடி இதே மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் கானா வந்ததுக்கு அப்புறம் அவங்க லிப்ஸ் மூமெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி இப்ப ஒரு பெரிய நல்ல ஒரு பாட்டா கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். கானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இந்த பாட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெளில மறுபடியும் ஒரு பாட்டு ரிலீஸ் எழுதி அந்த வாய் அசை பாட்டு பாடி இப்ப ஒரு ட்ரெண்டிங் சாங், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட உடனே பிடிச்ச சாங்னு சொல்றதுல இது ஒண்ணுன்னு சொல்லணும். இப்போ ட்ரெண்டிங்கா கொண்டு போயிட்டு இது வரைக்கும் இந்த பாட்டு வைபாலா போயிட்டு இருக்கு. சோ அந்த சாங் இப்ப கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃப் பண்ணிட்டாங்க, அடுத்தது சாங் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் புது மாடலா இருக்கு, நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா வரிசையா சாங் வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். கானா பாத்தீங்கன்னா வரிசையா சாங் வந்துகிட்டு
வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 பாட்டு கூட மணி ப்ரோவோட சேர்ந்து பண்றேன்னு தான் சொல்லியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் அப்டேட்டும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்படி என்னென்ன அப்டேட் வருதுன்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவோட மூவிக்கு ஒரு பாட்டு பாடதான் கானம் எடுத்து போயிருக்காராம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாவே பிடிச்சி இவருக்காக ஒரு எழுதுங்க, இந்த படத்துக்குள்ள இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இப்ப அந்த படத்துல இவர் இருக்காரு. அதுல ஒரு பாட்டும் பாடியிருக்காரு. நிறைய உள்ள அந்த படத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மியூசியம் இருக்கு 2. இந்த மியூசியம் 2ல ஒரு கானா செக்மெண்டே அங்க இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கானா வந்து உள்ள இருக்காரு. அது ஒரு பாட்டும் பாடியிருக்காராம். இதை பாத்தீங்கன்னா அபிஷனாவே ரிவீலும் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே தெரியும், கான்செப்ட்ல பண்ணிட்டாங்க. அந்த ஃபுல்லாவே அபிஷனாவே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அதை இப்போ வந்து கானா சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா பாட்டு பாட போனவரை ஹிப்ஹாப் தமிழே பிடிச்சி இவருக்காக எழுதுங்க, இந்த படத்துல இவர் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதி இவர் இப்ப படத்துக்குள்ள வந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும் ஹிப்ஹாப் எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அவர் கொடுக்குற சான்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிரேட்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நிறைய மூவி கானாவுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மூவி வந்துகிட்டு இருக்குதான் சொல்லணும். மூவினா பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த டைப்னா இல்லையா, காமெடியன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இதுதான் முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய கேரக்டர் வந்திருக்கான். அந்த கேரக்டர் எல்லா படத்துலயும் இவர் இருக்காரா. லைனா அப்டேட் ஒவ்வொன்றா வரப்போது. இன்னும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கான். இன்னும் நிறைய ப்ராஜெக்டோட கானாவனத்தை நம்மள பார்த்து 1 by 1 நம்ம பேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப கானாவனத்தை அப்டேட் வச்சிருக்காரு. கானாவனத்து வந்து இன்னும் நிறைய மூவிஸ் நிறைய அப்டேட்னா வருது. இந்த மூவில பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு மூவி தெரிஞ்சவங்க கூட ஒரு மூவி பண்ண போனாங்களா. அந்த மூவில பாத்தீங்கன்னா மணி ப்ரோவி வந்து நான் வந்து அதுல ஜாயின் பண்ணுவேன், ஏன்னா இவருக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆனா வெளில காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த படத்துல மணி ப்ரோவி அவர் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கானா வினோத். அண்ட் கானாவனத்து ஃபேன்ஸுங்க பெரிய 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 ட்ரீட்டா தான் இருக்க போகுது. ட்ரீட் மட்டும் இல்லாம வேற லெவலில் இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கானாவுக்கு நடந்த துரோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டுல நடந்த துரோகம் எல்லாமே வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கானாவுக்கு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு பாடின ஒரு மூவில அந்த மூவி ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. அந்த மூவி ப்ரொமோஷன்ல இவரை பத்தி யாருமே எதுவுமே சொல்லாம இவர் பாட்டு கீழே இருந்தாரா. ஆனா அந்த பாட்டு இவர் தான் பாடி இருக்காரு. இவர் பாடி இவர் கீழே நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல யாருமே வந்து அந்த பாட்டு மியூசிக் டைரக்டர் அந்த கம்போஸ் பண்ணவர் யாருமே இவர் பேரை சொல்லவே இல்லையா. இவருக்கு ரொம்ப அங்க வருத்தமா போச்சா. இவர் வேற வந்து இவர் பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன மேல கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா போயிருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா யாருமே அவர் பேரை சொல்லல. ஆனா ஒருத்தர் வந்து சொன்னாராம், விவேக் வந்து மேல வந்து சொன்னாராம், அவர் வந்து நல்லா பாடி இருக்காரு, நான் ஒரு லைன் தான், நான் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், அந்த டைலாக் வச்சே பாட்டு இருந்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானாவனத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்னு சொல்லல, கம்போசர்னு சொல்லல, அந்த பாட்டு பாடுறதுல அந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் கம்போசர் அவங்க 2 பேரும் முக்கியம். அவங்க தான் இவங்க வெளில எடுத்து சொல்லணும். ஆனா அவங்களே சொல்லலையா. அந்த துரோகத்தை இவர் வந்து இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நம்ம கானாவனத்தோட அப்டேட் முடியுது. கானாவனத்தோட இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. இதான் முக்கியமானது. மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வெளில பின்னாடி வருது. அந்த வந்தோடனே நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் பாக்குறேன் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பத்தி ஒரு அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்து திடீர்னு அப்டேட் வந்துச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னும் ஒரு அப்டேட் வரல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் போறதா இருக்கட்டும், ஷாப்பு போறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஷாப் ஓப்பனிங் எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ப்ரொமோஷன் அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போறாங்க. இப்ப காலேஜ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து செலிபிரிட்டி கூப்பிடுறதா இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்கள கூப்பிடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து திவ்யா கணேஷ் கூப்பிட்டுருக்காங்க ஒரு காலேஜ்ல. அந்த காலேஜோட அப்டேட் மட்டும் தான் இப்ப கிடைச்சிருக்கு. திவ்யா கணேஷ் வந்து இப்ப அங்க மட்டும் தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜியோட மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆகிற ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். போய் பாருங்க. கொஞ்சம் ஹாரர் மூவியா தான் இருக்கும் போல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ட்ரைலர். வேற லெவல்ல இருக்க போது எஃப்ஜியோட மூவி. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான். என்னடா எல்லா வீடியோலயும் இவரை பேசாம இருக்க முடியாது சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் பாத்தீங்கன்னா இவ புதுசா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா திவ்யா தான் சொல்லியிருக்காரு. எதுக்கெடுத்தாலும் திவ்யா சொல்லுங்க. அந்த ஆங்கரே கடுப்பை நீங்க எதுக்கெடுத்தாலும் திவ்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா திவ்யா பார்த்து திவ்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் திவ்யானே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதை பாத்தீங்கன்னா அதை பார்த்த ஆங்கரை கடுப்பாயிருக்கீங்க, எதுக்கு கேட்டாலும் திவ்யான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆங்கரை கடுப்பாயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து திவ்யா தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். ஒரு இன்டர்வியூ என்னன்னா எல்லாத்தையும் வன்மத்துல கத்திட்டு இருக்கு. இன்னொரு இன்டர்வியூ என்னன்னா திவ்யான்னு கத்திட்டு இருக்காது. ஏதோ போங்கன்னு சொல்லி விட்டு இவரை திருத்த முடியாது. இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பக்கத்துல ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். அங்க நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் கிட்ட ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.